வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இப்போ நான் ஒரு உண்மை சம்பவத்தை தான் கதையாக சொல்ல போகிறேன். இது ஒரு கடின உழைப்பாளியின் கதை. இப்போது கதைக்குள்ளே போகலாமா? ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு கட்டிட நிபுணர் வாழ்ந்து வந்தார். அவர் சாதாரண கட்டிட வேலைக்காரர் அல்ல, கனவுகளை வீடாக மாற்றும் திறனுள்ளவர், உழைப்பாளி என்றும் சொல்லலாம். ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு குடும்பம் புதிதாக குடிவந்தது. அவர்கள் பல வருடங்களாக சேமித்து வைத்த பணத்தால் ஒரு சிறிய வீடு கட்ட வேண்டும் என்று ஆசையுடன் வந்தார்கள். ஆனால் அவர்கள் மனதில் ஒரு பயம் இருந்தது. நாம் சேமித்த பணம் போதுமா? இந்த பணத்தை வைத்து ஒரு நல்ல வீடு கட்ட முடியுமா என்று பயந்தார்கள். அப்போது அந்த கட்டிட நிபுணர் சிரித்தார். சிரித்துக்கொண்டே அந்த கட்டிட நிபுணர் அவர்களிடம் சொன்னார், நீங்கள் கட்டப்போவது வீடு மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையின் கனவு. அந்த கனவை நாம் சேர்ந்து கட்டலாம் என்றார். அவர்கள் மனதில் ஒரு நம்பிக்கை வந்தது. அவர் ஒவ்வொரு கல்லையும் வைத்தபோது அது சும்மா சிமெண்ட் கல் மட்டும் அல்ல, அது அந்த குடும்பத்தின் நம்பிக்கை. ஒவ்வொரு சுவரும் அவர்களின் சிரிப்பு, ஒவ்வொரு ஜன்னலும் அவர்களின் எதிர்காலம். அது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறையின் சந்தோஷம். மாதங்கள் நகர்ந்தது. அந்த வீடு அவர்கள் நினைத்ததை விட அழகாக வந்தது. வீட்டை பார்த்த அந்த குடும்பம் கண்களில் கண்ணீர் வைத்து நின்றது. இது வீடு இல்லை, இது எங்கள் வாழ்க்கை என்றார்கள். அந்த நிபுணர் அமைதியாக அந்த வீட்டை பார்த்தார். அவர் மனதில் ஒரு பெருமை. நான் வீடு கட்டல, நான் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை கட்டினேன் என்று பெருமையோடு நினைத்து கொண்டு அவர்களை பார்த்தார். அவர்கள் அவர் கையை பிடித்து கொண்டு நன்றியை கூறினார்கள். அன்று முதல் அந்த கிராமத்தில் ஒரு சொல்லு பிரபலமானது. அந்த கட்டிட நிபுணர் கட்டின வீடு கனவுகள் வாழும் இடம் என்று சொல்லப்பட்டது. நாம் எந்த வேலையை செய்தாலும் மனதாரவும் இஷ்டப்பட்டும் செய்ய வேண்டும். அப்போதுதான் அது சிறப்பாக வரும். இதே போல நிறைய உண்மை கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.